புதுச்சேரியில் காங்கிரஸ் அரசு கவிழ பாஜக காரணமல்ல, திமுக தான் காரணம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். தாம்பரத்தில் நடைபெற்ற அமமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய தினகரன், புதுச்சேரி திமுக எம்எல்ஏ ஒருவர் ராஜினாமா செய்ததன் பின்னணி என்ன என்றும் திமுக இரட்டை வேடம் போடுவதாகவும் பேசினார். திமுக எம்எல்ஏ ரிசைன் பண்ணது மூலம் தான் அந்த கட்சி ஆட்சி நின்று போயிட்டு. இதுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்ன பதில் சொல்ல போகிறார் பார்ப்போம். என்னன்னா, நாங்கள் தான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள், நாங்கள் ஒண்டி தான் மத்தியில் ஆள்ற பிஜேபி எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. எதற்காக பாண்டிச்சேரி அரசாங்கத்தில் அங்கம் வகித்த உங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவி ரிசைன் பண்ணார்? நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை அவர் அவங்க மாதிரி ரிசைன் பண்ணிட்டாரு, எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. அதெல்லாம் கிடையாது. எதுக்காக திரு ஜெகத்ரட்சகன் 3 மாதம் முன்னாடியே கூட்டணி ஆட்சி இருக்கிற ஒரு இடத்துல போய் 30 தொகுதியிலையும் திமுக ஜெயிக்கலன்னா நான் தூக்கு மாட்டிக்குவேன்னு பேசுகிறாரு. இது என்ன? அது அரசியலில் ஜெயிக்கலாம் தூக்கு மாட்டிக்கிட்டா எத்தனை பேர் உயிரோடு இருக்க முடியும்? இதெல்லாம் என்னன்னு நீங்கள்லாம் புரிஞ்சுக்குவீங்க. பாவம் அந்த சிறுபான்மை மக்கள் இருக்காங்களே, அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க யார் மேலேயோ உள்ள பயத்தில் எங்கேயோ பயந்துக்கிட்டு போய் யார் தலையார் வீட்டில் ஒளிகிற கதையாக இருக்குது. கரெக்டா? ஏன்னா இன்றைக்கு பாண்டிச்சேரி அரசாங்கம் கவிழ்ந்தது யாரால் என்பதை தமிழ்நாட்டிலே வாழ்கிற சிறுபான்மை மக்கள் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். அதை கவிழ்த்தது சிறுபான்மை மக்களின் காவலராகிய திராவிட முன்னேற்ற கழகம்தான். கரெக்டா இல்லையா? அது அப்போலேருந்து அவர் பேச்சை கேட்டு நக்கல் பண்ணி அது மாதிரி வந்து போயிட்டு வேற ஒன்றும் இல்லை. பிளான் பண்ணிலாம் வராது, அது பேசுறப்ப ஆட்டோமேட்டிக்கா வர்றதா. நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு. ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. தருமபுரி மாவட்டத்தில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி பெண் குழந்தைகள் பாலின விகிதத்தை உயர்த்தியமைக்காக பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின விருதினை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் SP கார்த்திகாவிற்கு வழங்கினார். சட்டமன்றத்தில் வரும் சனிக்கிழமை இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் நடைபெறுவதை முன்னிட்டு அன்றைய தினம் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்கள் இயங்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தம் தொடங்கியது. சென்னையில் 50% பேருந்துகள் மட்டுமே இயங்குவதாக மாநில போக்குவரத்து துறை தகவல் தெரிவித்துள்ளது. கேரளாவில் சபரிமலையில் அனைத்து வயது பெண்களும் நுழைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டம் தொடர்பாக பதியப்பட்ட வழக்குகள் மற்றும் CAA-வை எதிர்த்து நடைபெற்ற போராட்ட வழக்குகள் உள்ளிட்டவற்றை வாபஸ் பெற அம்மாநில அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. கேரள அரசின் இந்த முடிவை காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வரவேற்றுள்ளது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஐயப்ப பக்தர்கள் மீது வழக்கு பதிவு செய்தமைக்கு முதலமைச்சர் பினராயி விஜயன் மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. இன்று பிரதமர் நரேந்திர மோடி கோயம்புத்தூர் வரும் நிலையில் இது தொடர்பாக தமிழில் ட்வீட் செய்துள்ள பிரதமர், தேச வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டின் பங்களிப்பு குறித்து இந்தியா பெருமை கொள்கிறது. தமிழர்களின் துடிப்பான பண்பாடு உலக அளவில் புகழ் பெற்றது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உழைப்பதில் மத்திய அரசு பெருமைப்படுகிறது. பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக இன்று கோயம்புத்தூரில் இருப்பேன் என்று தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் ஊழியர்கள் தொடர்ந்த வழக்கில் அனைத்து துறைகளிலும் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. பெண் IPS அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் சிக்கிய அமலாக்க பிரிவு சிறப்பு DGP ராஜேஷ் தாஸை கட்டாய காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள திமுக தலைவர் ஸ்டாலின், பெண் போலீஸ் அதிகாரிகளின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்க முயற்சித்தால் திமுக மாபெரும் போராட்டத்தில் ஈடுபடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். CBSE பாடத்திட்டத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் காவி உடையுடன் புரோகிதர் போல் திருவள்ளுவரின் படம் இடம்பெற்றதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இது தொடர்பாக திருவள்ளுவரின் அதிகாரப்பூர்வ படத்தை வரைந்த வேணுகோபால் சர்மாவின் மகன் ஸ்ரீராம் சர்மா விளக்கம் அளித்துள்ளார். இந்த புகைப்படம் இடம்பெற்றது CBSE பாடத்திட்டத்தில் கிடையாது. மெக்மில்லன் பப்ளிகேஷன் நிறுவனம் வெளியிட்ட பாடத்திலேயே இந்த படம் இடம்பெற்றதாக தெரிவித்துள்ளார்.
தேனி மாவட்டம் கம்பத்தில் சிக்னல் அருகில் பாதாள சாக்கடை பாலம் வேலை நடைபெற்று வருகிறது. நேற்று அந்த இடத்தில் எதிர்பாராத விதமாக தண்ணீர் குழாய் பைப்பு வெடித்து தண்ணீர் பீரிட்டு வெளியேறியது. ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ குப்வாரா வனப்பகுதியில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அகமதாபாத்தில் நடந்து வரும் பகல் இரவு டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 48.4 ஓவர்களில் 112 ரன்களில் ஆட்டமிழந்தது. அக்சர் பட்டேல் 6 விக்கெட்டுகளையும் அஸ்வின் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இங்கிலாந்து சரிவுக்கு காரணமாக அமைத்தனர். அதன் பிறகு முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி ஆட்ட நேரம் முடிவில் 33 ஓவர்களுக்கு 3 விக்கெட் இழப்புக்கு 99 ரன்கள் சேர்த்துள்ளது. இந்திய அணி தரப்பில் ரோஹித் சர்மா 57 ரன்களுடனும் ரஹானே 1 ரன்னிலும் களத்தில் ஆட்டமிழக்காமல் உள்ளனர். உங்க நகையை ஆர்டிகால பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. இனிமே நிம்மதியா இருங்க. Attica Gold Company. 11,999 கோவில்களில் ஒருவேளை பூஜை கூட நடைபெறாமல் உள்ளன. 37,000 கோவில்களில் பூஜை, பராமரிப்பு, பாதுகாப்பு போன்றவற்றுக்கு ஒரு நபர் மட்டுமே இருக்கிறார்கள். எனவே கோவில்களை பக்தர்களிடம் விட்டுவிடுங்கள் என்று சத்குரு ஜக்கி வாசுதேவ் கூறியுள்ளார். It is painful for me to see that the avarice and the greed of East India Company, which came to this land in 1700s, which decided to capture the temples in this nation, not because they were interested in the sanctity of those places, the power and the benefit of those places. They were interested in the wealth, the gold, diamonds, money and the land which the temples held. That vulgar act of taking over Indian temples, unfortunately, is continuing till today after 74 years of independence. This is very painful because a temple is not a place of prayer, it is the soul of this community. In Tamil Nadu, most towns were built holding temple as the center and the main piece. Town evolved around a temple. It's not the other way around, that you built a town and then the need for temple came, no. First built the temple and then the town happened. This is why they call temple towns. In a culture like this, so steeped in devotion and spiritual process, unfortunately, even till today, these temples are in enslavement and they're in various states of decline and dilapidation. Well, if they had demolished the temples, people would have built it back. But they have chosen to suffocate the temples, slowly make them into nothing. Well, am I just exaggerating this? No, please go and look for yourself. More than anything, in the year 2020, in the Madras High Court, Tamil Nadu government has submitted, the HR and CE ministry has submitted that they are not able to maintain even one puja or ritual per day
in 11,999 temples, just one short of 12,000. That many temples, the puja, one puja a day, they are not able to maintain because there is no revenue. 34,000 temples have less than 10,000 rupees income, not per month, per annum, per year, they have less than 10,000. 37,000 temples, they are not able to appoint more than one person to do whatever is needed in the temple. That means the same person does the puja, he is supposed to clean it, he is supposed to take care of the management and everything. So you can understand the state of these temples. Please leave it to the devotees. We will manage it. If it's at the cost of our life, we will manage it. How to do it, the complexities of it, we will look at that later. First thing is, the government should show the intent that the temple should be managed by the community, not by the government, in my understanding of what is secular. Secular nation means a religion does not mess with the government and the government does not mess with the religion. Smile, smile, Tanga smile, Tangamail தருகின்ற Tanga smile. எல்லார் முகத்திலயும் தங்க ஸ்மைல். அதுக்கு காரணம் தங்கமயில். ஏன்னா பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் ஃபினிஷிங். உங்க மனசுக்கு பிடிச்ச டிசைன்ல 100% ஹால்மார்க் தங்க நகைகள். தமிழ்நாட்டிலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்கமயில்ல மட்டும்தான். தங்கமயில் தருகின்ற Tanga தமிழகத்திலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.